படிச்சோம் நல்ல விட்டு அடிச்சோம் நாங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்ணப்போம் லைஃபே வீணா போச்சு நாங்க ஒன்னா வாழ்ந்தோம் நாங்க ஒன்னா படிச்சோம் பசங்க லைஃப் நைட் லைட் பொண்ணுங்க லைஃப் பிரைட் லைட் நாங்க ஸ்கூல்ல படிச்சோம் நல்லா விட்டு அடிச்சோம் நாங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்ணப்போ லைஃபே வீணா போச்சு எவ்வளோதான் சரக்கு அடித்தாலும் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறியா மச்சான் பா இவனுக்குலாம் தலையே வலிக்காது போலடா நேற்று அடித்த சரக்குல பா சத்தியமாக இனிமேல் குடிக்கவே கூடாதுடா நீ குடிக்காம தலைவலி வச்சுட்டு தலை டைலாக்கா வந்து ஒர்க் அவுட் பண்ணு பெருசாக பார்த்தாலே பின்னாடி போயிடுவானே அவங்கடா சாதாரணமாக அவன் ஜிம்முக்கு வர மாட்டான் இதில் சரக்கு வேற எப்படி வருவான் பரவாயில்லையே ஜிம்முக்கெல்லாம் வர யாரா அந்த பொண்ணு புதுசாக இருக்கா அந்த பொண்ணு பழசு தான் நீ தான் ஜிம்முக்கு புதுசாக வர இருமச்சா போயிட்டு வந்துடுறேன் ஐய் உங்கள் பேர் என்ன பாடுறா வந்தோடனே அந்த பொண்ணுக்கிட்ட போகிறான் பார்த்துக்கிட்டே இரு வந்தோடனே கரெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான் என்னடா பேசுன அச்சி கரெக்ட் ஆயிடுச்சுடா 6 o'clock பப்புக்கு வர சொல்லியிருக்கா சரி மச்சான் நான் ரொம்ப பிஸிடா பார்க்கலாமா பை பாய்டா பாத்தியா எதுக்குடா சிரிக்கிறீங்க அது ஒன்றும் இல்லடா அவன் சரியான சீன் பார்ட்டி வா என்ன சொன்னான்னு அந்த பொண்ணுக்கிட்டே கேட்போம் ஹாய் எக்ஸ்கியூஸ் மீ Yeah, what? இங்கிலீஷா Just a guy spoke with you. Can you please tell me what he spoke? Hi. உங்க பேர் என்ன? What? உங்க பேருங்க. Name. Why should I tell you? For friends. Excuse me? ஐயோ. Friends. No. I can't say it here. He's stranger to me. I haven't seen you in the gym at all. Stranger-ஆ? சரி நீங்க கமிட்டடா? Just get away from here or else I'll call the gym master. இதுக்கெல்லாம் எதுக்குங்க மாஸ்டர்? ஃப்ரீயா விடுங்க. இவனுங்க வேற பார்க்கறானுங்களே. அட பாவி. அவன் சரியான சீன் பார்ட்டின்னு நான் சொல்ல. வாங்கடா ஒர்க் அவுட் பண்ணுவோம். சரி வாடா. மச்சி என்னடா அந்த பொண்ணுடா. என்னடா பாலாஜி சீன் பார்ட்டியா இருந்தாலும் நேரா போய் அசிங்கப்படுவான். நீயும் இருக்கியே போய் பேசுடா. போடா டேய். போடா. ஏய் அந்த பொண்ணு கோவமா இருக்கிற மாதிரி இருக்காடா. விட்றா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் என்ன வேணும்? ரொம்ப நாளாக உங்களை இந்த ஜிம்மில் பார்க்குறேன்.
உங்ககிட்ட பேசணும்னு தோணுது. என்ன பேசணும்? நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? சான்ஸே இல்லை. நீங்கள் ரிசப்ஷனில் பேசுனது பார்த்துருப்பீங்க. ஐம் டிஸ்கண்டினியூங் மை ஜிம் டுடே. திஸ் இஸ் மை லாஸ்ட் டே. ஸோ இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. ஜிம்மில் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு அவசியமே இல்லையே. இல்லை நான் மற்றவங்கள மாதிரி இல்லை. நோ, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். ப்ளீஸ். ஓகே, சாரி, பாய். டேய் இருடா வந்துடுறேன் இப்போ. டேய் என்னடா அவன் போயிட்டே இருக்கான். ஜிம்மில் அன்னைக்கு பேசினமே ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. நேற்று தான் இனிமேல் பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க. விதி பார்த்தீங்களா, நம்மளை மீட் பண்ண வச்சிருச்சு. விதி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இனி எவ்வளோ வாட்டி நம்ம மீட் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணணுன்னா நீங்கள் நம்புவீங்களா? அப்போது ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமா? அந்த மாதிரி நடந்தால் பார்க்கலாம். அதுக்கு என் பின்னாடிலாம் சுத்தாதீங்க. நான் அந்த மாதிரி ஆள் கிடையாதுங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நான் எங்கே இருக்கணும் நீங்களும் அங்கேயே வருவீங்க. உன் விதி உனக்கு எவ்வளோ தூரம் கை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். என்னடா அவள் விதின்னு ஆரம்பிச்சாடா. ஆமாம், இவர் பெரிய ஜே படம் மாதவனு, அந்த அம்மா பூஜா. என்னது ஜே படம் மாதவனா? நான் மாரி சுத்த விட்டுட்டு இருக்கா. இவங்கள பார்த்து ஜே படம்னு. வாங்கடா போலாம். வா போலாம். மச்சி சொல்லுடா. ஒரு 100 rupees ரீசார்ஜ் பண்ண. டொக்கோமோ சிம் கார்டு எட. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நியூ ஏர்டெல் சிம் தாங்க. ப்ரூஃப் இருக்கா? லைசன்ஸ் தான் இருக்கு. சரி தாங்க. நீங்கள் நம்பாத விதி நம்மளை திரும்பவும் சந்திக்க வச்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ கூட எனக்கு விதி மேலே நம்பிக்கை இல்லை. அன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நடந்ததுனால. மேடம் சிம். இதான் என் நியூ நம்பர், நோட் பண்ணிக்கோங்க. பை. எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் பேர்? பூர்ணா. வானம் மேலே பூமி கீழே இடையில் காதலானே காற்றை போலே எல்லை எல்லை மேகம் போலே வந்தார். என்னானதோ என்னானதோ காதல் என்று வளர்ந்ததோ. மச்சான், ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்து ஏமாந்து போயிட்டேன்டா. என்ன ஃபீலிங்ஸா? உன் ப்ரொஃபைலில் எல்லா மூஞ்சிலும் அட்டு தானடா. மச்சான், மற்றவங்களாச்சும் பரவாயில்லடா, பிளாக்லேயே டார்க் பிளாக்காக இருக்காடா. இந்த ஃபோட்டோஷாப் கண்டுபிடிச்ச மட்டும் கையில் கிடச்சான். சரி விட்றா. டேய் பூர்ணா செம்ம க்ளோஸ் ஆயிட்டாடா. என்னடா சொல்ற? எங்களுக்குள்ள சூப்பர் கெமிஸ்ட்ரிடா. நான் நினைக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றா மச்சி. நான் ஃபோன் பண்ணலான்னு எடுப்பேனா, அதுக்குள்ள அவளே கால் பண்றாடா. அவளை ப்ரப்போஸ் பண்ண போறேன்டா. இப்ப பாரேன், நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி அவளும் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருப்பா. இப்ப பார், அவளுக்கு நான் கால் பண்றேன். எங்க இருக்க? நான் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்கேன். நானும் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்கேன். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாளைக்கு மீட் பண்ணலாமா? சரி, எங்கே வரணும்? ரெகுலராக மீட் பண்ணுற இடத்துக்கு நாளைக்கு ஈவினிங் 5 o'clock வந்துரு. ஓகே பாய். ஓகே பாய். எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் அவன் ப்ரப்போஸ் பண்ணட்டும், அப்புறம் நான் சொல்கிறேன். ஏய் மச்சி, நாளைக்கு வர சொல்லியிருக்காடா. யாரு வர சொல்லியிருக்கா? நம்ம ஜிம்மில் ஒரு பொண்ணுடா, அவளை நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்டா. ஓ மச்சி, எனக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைடா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் யாரு கரெக்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு நானும் வரேன்டா. அப்போ நாங்கள் சரி, நாளைக்கு எல்லாரும் போகலாம். டேய், ஆமாம் மழை வர பெய்யுது, அவள் வருவாளா இன்னைக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னா கண்டிப்பாக வருவா. அடிங்கொங்கா, இவனே ஃபர்ஸ்ட் டைம் லவ் சொல்ல போகிறான். பூனை குறுக்குல போகிற மாதிரி. மச்சான் நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டியாடா? நான் நேற்றே ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்டா. நான் அங்கே தான் இருக்கேன். நான் உன்னை பார்த்துட்டேன். நீ யாரோட வந்திருக்க? நான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன். சரி, நம்ம வழக்கமாக மீட் பண்ணுற இடத்துக்கு வந்துரு. ஓகே. அவள் என்ன மட்டும் கூப்பிட்ருக்கா மச்சி, நான் வந்து இன்ட்ரோ தரேன், சரியா? ஓகே சரி, இங்கே நிறைய ஃபிகர் இருக்கு, நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஆல் தி பெஸ்ட். ஓகே மச்சான். பை பை. ஓகே மச்சான். பூர்ணா, என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்க? ஒன்றும் இல்லையே, என்னமோ சொல்லணும்னு சொன்னேன். அதான் எப்படி சொல்லணும்னு தெரியல. நேற்று கூட இதை பற்றி ஃபோனில் பேசலாம் தான் நினச்சேன். ஆனால் நீயே மீட் பண்ணலான்னு சொன்ன. எனக்கு தெரியும் நீயும் நான் நினைக்கிறதான் சொல்ல போகிறேன்னு. ஆனால் நான் நேரடியாகவே சொல்லிடுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு பூர்ணா. என்னைக்கு நான் உன்னை முதல்ல பார்த்தேனோ அன்னையிலேருந்து, உன் கூட பழகின நாள்லேருந்து நம்மளுக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரியை என்னால் உணர முடிஞ்சுது. எனக்கும் தெரியும் நீயும் உணர்றேன்னு. சொல்லு பூர்ணா, நீயும் என்னை லவ் பண்ணுறல? இல்லை, நீ சொன்ன மாதிரி அந்த கெமிஸ்ட்ரி லவ்லாம் ஃபீல் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி உன்னை அந்த மாதிரி பார்க்கவே இல்லை. நான் உன்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பழகினேன். நீ அந்த மாதிரி தப்பாக என் கூட பழகிருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட பேசாமல் இருந்திருப்பேன். இதுக்கு மேலே நம்ம பேசினா நல்லா இருக்காது. இனிமேல் நம்ம பார்க்கவே வேண்டாம். ஐ ஆம் சாரி. குட் பை. என்னடா ஒன்றும் இல்லைடா. என்னடா சொல்ற? என்ன ஆச்சு? அக்செப்ட் என்னதான்டா ஆச்சு? போனியே எதுக்கு வேணாண்ணா? சரி விடுறா மச்சான், இந்த பொண்ணுங்களே இப்படிதான். சரி வா போலாம். போலாம். வாடா. விடு வா போலாம். என் காதல் முடிகிறது இந்த வேஷம் புரிகிறது ஒரு கனவை கலைகிறதே என் மனதோ துடிக்கிறதே உன்னை மறக்க மனம் மறுக்கிறதே. தான் சொல்ல வந்த சித்தார்த், ஆனால் என்னால் சொல்ல முடியல. இன்னைக்கு பார்க்கில் நீ காரை விட்டு இறங்கின உடனே உன்னை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அப்போ தான் அவனை உன்னோட பார்த்தேன். நினச்சே பார்க்கல அவன் உன் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பான்னு. ஹலோ, நான் அங்கே தான் இருக்கேன். நான் உன்னை பார்த்துட்டேன். நீ யாரோட வந்திருக்க? நான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அவனை நான் ஜிம்மில் தான் பார்த்தேன். அப்போவே அவன் உன் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவன் லவ் பண்ணியிருக்கவே மாட்டேன். அன்றைக்கி சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டேன். பார்த்துக்கிறேன்.
அதுக்கப்புறம் அவன் எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணான். ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணாத. உன் நம்பர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உனக்கு கால் பண்ணுவேன். ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் அன்றைக்கி சிம் கார்டு சேஞ்ச் பண்ண ரீசார்ஜ் ஷாப் வந்தேன். ஆனால் நீ சொன்ன மாதிரி அன்றைக்கி நடந்ததுனால தான் என் நம்பரை உனக்கு கொடுத்தேன். அன்றைக்கி மட்டும் என் வாழ்க்கையில் அது நடக்காமல் இருந்திருந்தா, என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு ஒரு சின்ன பெட்டுனால எனக்கு தெரியாமல் என் ஜூஸில் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தலை சுற்றுதுன்னு அங்கே இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நான் கிளம்பிட்டேன். இப்போ தான் உன் ஃப்ரெண்டை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். தனியாக வந்து மாட்டுச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நீ ஃபஸ்ட்டெல்லாம் விதி விதின்னு சொல்லுவேன், அப்போது நான் நம்பலை. ஆனால் இப்போ நம்புகிறேன். ஐ லவ் யூ சித்தார்த். அவள் வேற யாரையும் லவ் பண்ணாலும் பரவாயில்லடா, கல்யாணமே பண்ணாலும் பரவாயில்லடா. அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகி திரும்ப வந்தாலும் ஏற்றுப்பண்டா. என்னடா செல்ஃபிஷாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? லவ் அந்த கெமிஸ்ட்ரி, அதுக்காக வாழ்நாள் முழுக்க வெயிட் பண்ணுவேன்டா. என் காதல் முடிகிறது முடிகிறது, இந்த வேஷம் புரிகிறதே புரிகிறது, ஒரு கனவை